ஞானம் ஒரு ஆவி, தெளிவு ஒரு ஆவி. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்குள்ளதான் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கிருபையின் மேல். அப்ப பூரண நம்பிக்கை கிருபையில. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்னா, ஏன்னா இந்த பிசாசு பாருங்க, உங்க புத்திய டிஸ்டர்ப் பண்ணி அதன் மூலம் உங்களையே ஸ்வாலோ பண்ண பார்க்கணும். பிசாசுடைய எய்மு, குறிக்கோள் எல்லாம் என்ன? மனது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டுமென்றால் மனம் புதிதாக. அப்ப நம்ம மனது மேலான காரியத்துல இருந்தா இந்த பூமியில எல்லாம் நீ அனுபவி. பிசாசின் புடியில் இருந்தால் அவன் இன்னுக்குள்ள வந்துட்டான், இயேசுவின் பாதபடியில வந்துட்டான். இந்த இன்னிலிருந்து அவுட்டுக்கு போனவன் மனதுல தான் பிசாசு அவனை. நீங்களும் நானும் தேவனாலே கிறிஸ்துவின் ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இயேசு வந்தது ஜீவன் உங்களுக்குள் உண்டாக, அந்த கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு வந்தார். பிசாசு என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக்கிட்டான். நம்ம இந்த வசனத்தை அப்படி உள்ள வாங்கி வெளியே போய் காமிச்சு அதை பிக்சரா பார்த்தா அது உள்ள கலக்குது, ஆவியில கலக்குது. அது ரிசல்ட்டு. உனக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குள் இருக்கிறத விட நமக்கு என்ன வெளியே இருக்கு. ஆனா ஒண்ணு, வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ள உனக்கு வரணும். மேல இருக்கிற அப்பா இருக்கிறாரு, நம்ம மேல இவ்வளவா அன்பு இருக்கிற அப்பா, ஆசீர்வதிக்கிற அப்பா, உங்கள் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்கிற அப்பா. எவ்வளவு வசனம் சேர்த்து 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 வைக்கிறீங்களோ அவ்வளவாக நீங்கள் குறைவில் இருக்க மாட்டீர்கள். அந்த பரிபூரணத்துக்குள் இருந்து உங்களுக்கு சேர்த்து வச்சதில் நீங்க சந்தோஷப்படாதபடி உங்களுக்கு சேர்த்து வச்சதுல எடுத்துக்கிட்டு கற்பனையில மனசு இருந்தா நீ சர்வெண்டா தான் இருக்கும். இயேசுவின் மனசு உனக்கு இருந்தா நீ வந்து சர்வெண்ட் கிடையாது, சன்னா. இன்னைக்கு நம்ம புத்தியை குறித்து பேசுவார். புத்தி பிசையினால் செய்தது என்று இனிமே சொல்லவே கூடாது. இன்னைக்கு புத்தியை குறித்து பேச போறேன். அறிவும் தெளிவும். இன்னைக்கு செய்தி அறிவும் தெளிவும். தெளிவுதான் புத்தி. அறிவு இருந்து புத்தி இல்லாட்டி, அறிவு இருந்து தெளிவு இல்லாட்டி அவுட்டே. வேதத்துல ஒருத்த வந்து இளையகுமாரன் அவுட்டா இன்ல இருந்தான், புத்தி கோளாறான அவுட்ல போயிட்டான். ஹலோ லிசன், இளையகுமாரன் இன்ல தான் இருந்தான். இன் கிரைஸ்ட் வித் ஃபாதர். புரியுதா? இன் கிரைஸ்ட் வித் ஃபாதர். நீங்களும் நானும் இன் கிரைஸ்ட்ல இருக்கிறோம், வித் ஃபாதர்ல இருக்கிறோம். ஆனா இந்த இளையகுமாரன் புத்தியில கோளாறான வெளியே போயிட்டான். அப்ப புத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். இன்னொருத்தன் லேகியோன், அவன் வந்து அந்த கதிரேனர் எல்லையில இருந்தான். அந்த எல்லையவே அவனுடைய ஆளுகையிலே வைத்திருந்தான். அவன் பிரசன்னத்துக்கு வெளியே, இரத்தத்துக்கு வெளியே, நாமத்துக்கு வெளியே, கிறிஸ்துவுக்கு வெளியே ஃபுல்லா பிசாசுடைய டாமினேஷன். அவனை குறித்து வாசிக்கிறோம். புத்தி தெளிந்த போது. இளையகுமாரனை வாசிக்கிறோம். புத்தி தெளிந்த போது. ஒருத்தன் இன்ல இருந்து அவுட்டுக்கு போயிட்டான், ஒருத்தன் அவுட்ல இருந்து இன்னுக்கு வந்துட்டான். இன்ல இருந்து அவுட்டுக்கு போனவன், கிரைஸ்ட்ல இருந்து வெளியே போனவன், அவர் பிரசன்னத்திலிருந்து வெளியே போனவன் எப்படி உள்ள வந்தான்? புத்தி தெளிந்த போது. வெளியே இருந்து உள்ள வந்தவன் புத்தி, இவன் தேவராஜ்யத்துக்கே வெளியே, பிரசன்னத்துக்கு வெளியே, முழுமையா ஃபுல்லா டெவில் ஆக்குபேஷன். ஆனா இவனை
வெளியே கொண்டு வந்தார். நான் சொல்கிறேன், சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த ஆராதனையில் எங்கள் புத்தியை குறித்த ஒரு பெரிய தெளிவை, ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறபடியால் நன்றி. எங்கள் அறிவிலும் எங்கள் புத்தியிலும் இந்த செய்தி ஒரு பெரிய பிரகாசத்தை கொண்டு வரும்படி ஆவியானவர் உதவி செய்யுங்க. நாங்கள் இருந்த நிலைமையிலே இருந்து விடாதபடி, தங்கி விடாதபடி, எங்கள் எண்ணம், உணர்வு, அறிவு இவைகளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாக் பண்ண, நடக்க ஆவியானவருடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். இந்த செய்திக்குள்ளே நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் புத்தியிலே ஒரு தெளிவையும், எங்கள் அறிவிலே ஒரு பிரகாசத்தையும் ஆவியானவர் உண்டு பண்ணுவீராக. தேவ மனுஷனை கொண்டு அவர் ஆவியிலிருந்து அவர் வாயின் வழியாய் ஆவியானவர் பேசுவீராக. நாங்கள் கேட்டு கீழ்ப்படிய பகுதியில் கீழ்ப்படிய, விசுவாசிக்க வேண்டிய பகுதியில் விசுவாசிக்க, ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதியில் ஒப்பு கொடுக்க ஆவியானவர் எங்களை உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. 3 ஆமேன்னு சொல்லிட்டு தான் உட்காரணும். ஆம் ஆம். நான் என்னெல்லாம் சொன்னேன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ஆமேன்னு சொல்லிக்கிறீங்க. இனிமேல் புத்தி பிசையினால் செய்ததென்று ஒருவரும் சொல்லக்கூடாதபடி ஆவியானவர் நம்முடைய புத்தியிலே ஒரு தெளிவை, அறிவிலே ஒரு புரிதலை ஆவியானவர் கொண்டு வருவாராக. இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அடிக்கடி சொல்கிற வார்த்தை புரிஞ்சிங்கன்னா, இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய ஒரு தேவனுடைய நிகழ்வுக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே சாட்சி உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஆமென். ஓகே, ஒரு வசனம். எபேசியர். நான் எப்போது வசனம் தானே பேசுகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1:17. எபேசியர் 1:17. எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று. பவுல் ரெவலேஷன் என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர். ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் யோசித்தாவே பிரகாசம் வந்துடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், கிறிஸ்துவின் தேவன், மகிமையின் பிதா, இதான் டாடி. தம்மை, அவரை நீங்கள் சபையார், எபேசு சபையார் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவி. நல்லா கவனிங்க. இங்கே பவுல் எழுது, இதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்றார். அதாங்க இப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் ஒரு தேவ மனுஷனுக்குள் இருக்கிறப்ப, அந்த வெளிச்சத்துக்குள்ளே முதலாவது அந்த வெளிச்சம் உள்ள தேவ மனுஷன் இப்படி தான் ஜெபம் பண்ணுவார். அடுத்தது இப்பேற்பட்ட வெளிச்சத்தை சபையாருக்கு போதிப்பார். இவர் எழுதியிருக்கிறார், என்று நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணுகிறேன். நான் ப்ரீச் பண்ணலை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ப்ரீச் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. ஞானம் ஒரு ஆவி, தெளிவு ஒரு ஆவி. சொல்லுங்க, ஞானம் ஒரு ஆவி, தெளிவு ஒரு தெளிவு, ஞானம்
சரி, கனெக்ட் பண்ணி வசனம் சொல்கிறேன் பாருங்க, புரியும்படி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடா. பயமும் ஒரு ஆவி. அது அவர் கொடுக்கறது இல்லை, பிசாசு தான் அவங்கள பயமுறுத்துவான். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பயமுள்ள ஆவி, பயமுறுத்துகிற ஆவி. சில பிரசங்கர் பயமுறுத்தி தானே பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது பிசாசின் ஆவி. புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த, பார்த்தீங்களா, தெளிவு, தெளிந்த பிரசங்கன்னா புத்தி. தேவன் உங்களுக்கு எனக்கும் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலம், மைட்டு, நாணம், விஷ்டம், அப்புறம் தெளிந்த ஆவி. அப்போ மூணுமே ஆவி தான். நானுமும் ஆவி, புத்தியும் ஆவி. அடுத்தபடி நானும், மைட்டு, தெளிந்த புத்தி, இதெல்லாம் ஆவி. இது தேவனுக்கு அடுத்தது, இது ஆவிக்கு அடுத்தது. நீங்களும் நானும் யார்? ஆவிக்குரியவர்கள் சொல்லுங்க. நீங்களும் நானும் யார்? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. நீங்களும் நானும் யார்? ஆவிக்குரியவர்கள். சார், ரெண்டாவது, நீங்கள் நானும் என்ன பிரமாணத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்பேன். ஆவியின் பிரமாணம் சொல்லணும். நீங்களும் நானும் என்ன பிரமாணத்தில் இருக்கிறோம்? ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம். மூன்றாவது, நீங்கள் என்ன மனுஷன்னு கேட்பேன். டாப்பா வந்துட்டீங்களே, நீங்கள் என்ன மனுஷன்? ஆவியின் மனுஷன். அதான் உள்ள. நான் ஆவியின் மனுஷன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா சரீரத்தில் வாசமாக இருக்கிறது. சரீரம் என்ன? தங்கிட்டீங்களே, மண்ணுக்கு போகிற சரீரம். ஆகவே நம்மளோட ஒர்க் அவுட்லாம் ஆவி. காலையில் ஜிம்முக்கு போனீங்கன்னா அவன் சரீரத்தில் ஒர்க் அவுட் பண்ணுவான். அவன் மசில்லாம் அதுக்கேற்ற டயட்லாம் இருக்குது. ஒருத்தர் 8 முட்டை 10 முட்டை சாப்பிட்றேன்றார், ஒருத்தர் சிக்கன் தான் சாப்பிட்றேன்றார். சிலர் சொல்கிறாங்க என்கிட்ட, ஊழியர்களே நல்ல மசில், எப்போ மசில் எப்படி இருக்க அப்படின்னா, அவங்க மசில் வேறு, நம்ம மசில் வந்து ஸ்பிரிச்சுவல் மசில். நம்ம ஆவி, நம்ம ஆவியின் பிரமாணம், நம்ம ஆவியின் விதி, ஆவியின் மனிதன். இந்த ஆவியின் மனிதன் என்று சொல்லும்போது உள்ளான மனிதன், உள்ளான மனிதன். இப்போது அடுத்தது, எங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் வர்றதல்ல, வெளிப்படுவது எங்கேருந்து தான்? அறிவிலே, புத்தியிலே, உணர்விலே. எங்கேருந்து வருதுன்னு கேட்பேன். அறிவிலே, புத்தியிலே, உணர்விலே. எங்கேருந்து வருது? அறிவிலே, புத்தியிலே, உணர்வில் தான் உங்களுக்கு எனக்கு எல்லா ஆசீர்வாதம். அதைத்தான் யோவான் சொல்லுகிறார், ஆத்துமா வாழ்கிறது போல. அறிவு வாழ வேண்டும், புத்தி வாழ வேண்டும். இந்த அறிவிலும் புத்தியிலும் வாழ்கிற வாழ்வு தான் உங்களுக்கு வேதத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இனிமேல் நீங்கள் பெற்றுக்கொள்வதல்ல, இனிமேல் நீங்கள் சிலுவையில் இயேசு உண்டு பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அது உள்ளே இருந்து வெளியே வருவது. எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட், உள்ளே இருந்து வெளியே. ஆகவே இங்கே பவுல் எழுதுனதை, அதாவது பிதாவானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும், நம்ம சப்ஜெக்ட் போஸ்ட் போடுவோம், அறிந்து கொள்வதற்கான அறிவையும் பாருங்க, அறிவும் தெளிவும், அறிவும் தெளிவும். ஆமென். சரியா சொன்னா புத்தி, சரியா சொன்னா சிந்தை, அதானே? சரியா சொன்னா இல்லை சிந்தை, அடுத்தது புத்தி. சிந்தையில தான் புத்தி இருக்கு. மூளை வேற. நம்ம மூளைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்கு சம்பந்தப்பட்டவர்கள். உலக மனுஷன் மூளையில் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான், என்ன வேலையாக இருந்தாலும் என்ன படிப்பாக இருந்தாலும் அவன் மூளை, அவன் படிப்பு அவனை உயர்த்துகிறது. பெரிய இடத்துல, பெரிய உயர்வான ஸ்தலத்தில் அவனை நிறுத்துகிறது. நீங்களும் நானும் மூளை அல்ல, நீங்களும் நானும் ஆவி. மூளை என்றால் என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுவீங்களா? ஆனால் சொல்ல முடியாது. மூளை என்றால் உன் சுயநாணம், அதான் மூளை. அது மாம்சம். ஆனால் நீங்களும் நானும் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குட்பட்டவர்கள். ஆகவே நீங்களும் நானும்
மாம்சத்தில் பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் நீங்களும் நானும் ஆவியில, வார்த்தையில. ஒருவன் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையினால தான் பிழைப்பான். அதான் அந்த வார்த்தை. அதான் பவுல் எழுதின வார்த்தை. அதான் சுவிசேஷத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாம் ஆவி. இந்த வார்த்தை எல்லாம் ஆவியானவர் எழுதினது. ஆமென். இப்ப மனது, புத்தி இதான் உங்களுக்கு ரொம்ப என்லைட் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு காமிக்க போறாரு. 1 பேதுரு 1:13 1 பேதுரு 1:13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மைண்ட் கேட், சாத்தா அது வழியாக தான் உங்களுக்குள்ள வேலை செய்வான். அவன் ஒர்க் பண்ணுறதை உங்கள் மைண்டில் இருந்து தான் உங்களை எல்லா விதத்திலும் பாதிப்பான். ஆகவே நீங்கள் உங்கள் வாசிங்க மனதின் அறையை கட்டிக்கொண்டு. அடுத்தது என்ன பார்த்தீங்களா? புத்தி. என்ன புத்தி? அங்கே என்ன வாச்சோம்? தெளிந்த ஆவி. அப்படிதானே? எபேசியர் 1 தெளிந்த ஆவி. இங்கே இந்த மனதுக்கும் புத்திக்கு சம்பந்தம் இருக்கு. மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னு எனக்கு அறிவு வேணும், புத்தி வேணும், ஞானம் வேணும், ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஞானம் தாங்க, அறிவு தாங்க, புத்தி தாங்க அப்படின்னு தோத்திரம் பண்ணணும். மனைவிக்கு வேண்டிய மனைவிக்கு புருஷன், மனைவிக்கும் புருஷனுக்கும், மனைவி புருஷன் உறவில், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில் அந்த ஞானம் அறிவு புத்திலாம் அந்த ஆப்ரேஷன் ஆச்சுன்னா அந்த குடும்பம் தான் பரலோக குடும்பம். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது சாத்தானுக்கு பயம். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது பரலோகத்தில் தேவதர்களுக்கு முன்பாக காபிரியல் தூதன் போய் உங்களை குறித்து ஒரு பெரிய ரிப்போர்ட் கொண்டு போகிறான். உங்கள் குடும்பத்தை குறித்து பெரிய ரிப்போர்ட் கொண்டு போகிறான். ரிப்போர்ட் என்றால் புறாத அல்ல, நல்ல குட் ரிப்போர்ட். அப்பா இந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும், இந்த சபையில் பாஸ்டர்லேருந்து ஒவ்வொரு குடும்பம், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எல்லா குழந்தைகள் கூட அந்த புத்தியில், தெளிந்த புத்தியில், அந்த அறிவில், கிரைஸ்ட் நாலேஜில், பிதாவின் அன்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு நல்ல குட் ரிப்போர்ட் கொண்டு போகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இதான் புரியுற மாதிரி தானே பேசுகிறேன். இன்னைக்கு இங்கே தான் ஆப்ரேஷன். அடிக்கடி எனக்கு அந்த அறிவு, உணர்வு, புத்தி, எண்ணங்கள் இதிலே கர்த்தரை மூவ் பண்ணிக்கிட்டு நான் அப்படி தான் இருக்கிறேன். அப்படி என்னை மூவ் பண்ணும்படி ஆவியானவர், நான் மூவ் பண்ணலை, ஆவியானவர் என்னை மூவ் பண்ணுகிறார். ஆமென். சரி, இயேசுவின் மேலே 7 ஆசீர்வாதம் இருந்துச்சு. இயேசுவின் மேலே 7 ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகிறப்ப அதெல்லாம் இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன். எப்பா இயேசுவின் மேல் இருந்த 7 ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் மேல் இருந்த 7 ஆவிகள், 7 spirits upon Jesus. அந்த 7மே ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேஷன். இயேசுவின் மேலே 7 ஆசீர்வாதம். இன்னொரு நாள் பேசுகிறேன். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி பேசணுன்றதுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகிறப்ப போயிட்டீங்களா பாஸ்டர், அது எனக்கு ஒரு ஜீவன், அது என் பாடிக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். ஆமென். ஆகவே இயேசுவின் மேலிருந்து 7 ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இயேசுவின் மேலிருந்து 7 ஆவிகளுக்கு நன்றி சொல்கிறேன். டுடே அந்த 7 ஆசீர்வாதம் எனக்குள்ள வெளிப்படுகிறபடியால் நன்றி. டுடே அந்த 7 ஆவிகளுக்குள்ள ஆவியானவர் நடத்தணும் அப்படின்னு நான் பேசுகிறதான் ஜபம். முழங்கால் போட்டு ஜபம்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம சபைக்கு. அது ரிலிஜன். ஹல்லேலூயா. பேசும்போதே கேட்பேன் அப்படின்றாரு. காலையில் அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் பேசுறதுல எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள் இருந்து பிதாவோடு பேசுகிறார். தட் இஸ் பிரேயர். தட் இஸ் ஸ்பிரிட் பிரேயர். தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் பிரேயர். ஆமென். நமக்கு ரிலிஜன் பிரேயரே இல்லை. ஆமென். அப்ப பாருங்க, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி
புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படும் போதில்ல, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து இருங்கள். அந்த டென்ஸ்லாம் கவனிக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இருங்கள். என்ன இருங்கள்? இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டிலே, வெளிப்படும் போதல்ல, ஆங்கில பைபிளில் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டிலே உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் என்ன நம்பிக்கை? சூப்பர். ஒவ்வொரு வேர்டையும் கவனிக்கணும். ஒரு அதிகாரம் வாசித்தாலும் ஒவ்வொரு வேர்டையும் இப்படி கவனித்து வாசித்தா அது உள்ள அப்படியே அதை கலந்துடும். உள்ள கலந்துட்டா அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு ரிசல்ட்டாக உதவியாக வரும். சில சமயம் பலனாக வரும், சில சமயம் இன்ஸ்ட்ரக்ஷனாக உதவியாக வரும், பலனாக வரும், இன்ஸ்ட்ரக்ஷனாக வரும். இப்படி நட, இப்படி நட அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களை நடத்தும். ஏமா? அப்போ முக்கியம், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்குள்ளதான் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? இல்லை, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல். அப்போ பூரண நம்பிக்கை கிருபையில், கிரியை, அதான் நியாயப்பிரமாணம். கிருபை அது அவட்ட இயேசுவின் பலிக்கு பின்னால் உங்களுக்கு எனக்கு பாராட்டின பிதாவுடைய அன்பு. அந்த கிருபையில் நம்ம பூர்ண நம்பிக்கையாக இருந்து அந்த கிருபையே சார்ந்த கிருபை 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 அதெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கிருபை கிருபை கிருபை. ட்ரெயினில் போய்கிட்டேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டேன், கிருபை 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 அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர்றாரு. என்னை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே என்ன வருது? உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு என்னாவது? தெளிந்த, சொல்லுங்க, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி, இதான் மனது, தெளிந்த புத்தி. இப்போ பாருங்க, இந்த தெளிவு பிசாசு அங்கேயே தான் டேஞ்சர் பண்ணுறாருன்னு அதே பேதுரு சொல்கிறார். பாருங்க, 1 பேதுரு 5:8, 1 பேதுரு 5:8 போடுவோம். வாசிக்க வாசிக்க வாசிக்க, வாய் தரும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். ஹலோ, பிளஸட் பனியல் காங்கிரிகேஷன் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். பாஸ்டர் மார்ட்டின் நெல்சனாய் தெளிந்த புத்தியாய் இருக்கிறது போல என் சபையாரே இங்கே வருகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இருந்துகிட்டே இருங்க. வாசிக்க. ஏன்னு சொல்றாரு. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க பாஸ்டர், ஏன்னு சொல்றேன். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிக்க போல எவளை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அப்ப தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்னா, ஏன்னா இந்த பிசாசு பாருங்க உங்க புத்திய டிஸ்டர்ப் பண்ணி அதன் மூலம் உங்களையே ஸ்வாலோ பண்ண பார்க்குறான், உங்களையே விழுங்கணும்னு பார்க்குறான். ஆமா, ஹலோ. அப்ப புத்திக்கும் புத்தி எதை தான் டிஸ்டர்ப் பண்ணும், பிசாசு எதை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு நீங்க இதைன்னு கை வச்சு சொல்லணும். பிசாசு எதை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? இதை தான். அதுக்கு பேர் என்ன? புத்தி. அதுக்கு பேர் மனது. அதை விட புத்தி. மனது தான், அதை விட புத்தி அதான் டிஸ்டர்ப். இப்போ பவுல் எழுதுறாரு பாருங்க, சூப்பராக எழுதுறாரு பாருங்க. மனது கெடுக்கப்படுமோ? அப்போ மனதை கெடுக்கிறவன் யாரு? பிசாசு. 2 கொரிந்தியர் 11:2-3 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அடுத்து, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள், நிப்பாட்டுங்க, உங்கள் வலது பக்கம் எடுப்பது உங்கள் மனதும்.
உபவாசிங்க. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப சாத்தா உங்கள் மனதை இந்த கிறிஸ்துவை பற்றிய வெளிச்சம், கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம், இந்த நிருபங்கள், இது எல்லாம் ஆவி, இது எல்லாம் போதனை, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி சாத்தான் கெடுத்துடுவானோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப பிசாசு எதை கெடுக்கிறான் சொல்லுங்க. பிசாசு எதை கெடுக்கிறான்? பிசாசு அத பிசாசுடைய எய்மு, குறிக்கோள் எல்லாம் என்ன? மனது. ஹலோ. ஆனா ஆவியானவர் எங்க தெரியுமா ஒர்க் பண்றாரு? மனது. ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் மனதுல. இப்ப மனசுல அவன் ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான், அவர் எண்ணத்தை போடுறான். மனசை போட்டு அவிசுவாசத்தையோ பயத்தையோ ஒரு குழப்பத்தையோ, கீழே வர்றப்போ ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே வந்துச்சு. அதாவது சில சமயம் ஒரு வெறுப்பான எண்ணம் வரும், வெறுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். சில சமயம் என்னடா அது, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் பார்க்குறேன், ஒன்றும் நடந்தது இல்லை, இதெல்லாம் பிசாசு. ஆமாம், பிசாசு. மனதை கெடுக்கிறது அவர் வேலை. ஆகவேதான் நமக்கு உதவி செய்ய, மனதின் பகுதியிலே உதவி செய்ய ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் டெய்லி நீங்கள் சொல்லணும், இன்னைக்கு ஆவியானவரை என் மனதில் உங்கள் உதவி வேணும். இன்னைக்கு ஆவியானவரை என் மனது உலகத்தின் பிரகாரம் சொல்கிறேன் நேர்மறையாக இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் என் மனதில் வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும். அப்படி என்ன வர்றப்பலாம் ஆவியானவரை என் மனதின் பகுதியில் இன்னைக்கு நீங்கள் உதவி செய்யணும், வேத வசனத்தை எனக்கு ஞாபகம் மூட்டணும் அப்படின்னு ஆவியானவர் உதவியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லி ஆவியானவரிடம் உதவியை நீங்கள் நாட வேண்டும், கேட்க வேண்டும். வெரி சிம்பிள். முடியுமா இல்லையா? கேட்கலாமா இல்லையா? ஓவர் திங்கிங் வேணாங்க. யாரோ ஒரு சில பேர் ஓவர் திங்கிங்கில் இருக்கிறீங்க. அதிக நாணம் கூட செழிப்பு இழப்புன்னு சொல்கிறப்ப எதுக்கு வீணா ஓவர் திங்கிங்கில் இருக்க? இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னாவே அது ப்ராப்ளத்தோட கனெக்ஷன் பண்ணது. ஸ்பிரிட் திங்கிங், பேட் திங்கிங்னா அது ஆவியோட கனெக்ஷன் பண்ணது. அப்போ ஓவர் திங்கிங், யார் ஓவர் திங்கிங்கில் இருக்கிறீங்களா? நோ பிரதர், நோ சிஸ்டர், நோ யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நோ ஓவர் திங்கிங்லாம் வேணாம். பேசாமட்ட விட்டுரு. எதுக்கு ஓவரா திங்க் பண்ணி மூச்சு அடிச்சு மூச்சு மேல் மூச்சு வாங்கி கீழ் மூச்சு வாங்கி டயர்டாகி இதெல்லாம் ஓவர் திங்கிங்கில் வர்றது. ஏமேன், சில பேர் வாயை திறந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. சில பேர் வாயை திறந்து சொல்லாம உள்ளே அடக்கி அப்புறம் உள்ள அடக்கி அப்புறம் மூச்சுலாம் வரும். ஓவர் திங்க் பண்ணாதப்பா. பி ரிலாக்ஸ் சொல்லுங்க, பி ரிலாக்ஸ், ஃப்ரீயாக இருங்கன்னு. நம்ம டாடி நல்லவருங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டாம், வாயிலே சொல்கிறேன். ரோமர் 12:1-2 இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள். ஒரு பெரிய அப்போஸ்தலர் சபையாரை வேண்டிக் கொள்றார். அது அன்பின் அபிஷேகம். இந்த நியாயப்பிரமாண பிரசவத்தில் வேண்டிக் கொள்றதெல்லாம் இல்லை, டிமில் தான். அவர் வேண்டிக் கொள்ள மாட்டார். நான் பாஸ்டர், எனக்கு கீழ்ப்படியணும், என்னை சொல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது, இப்படி போட்டு கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்கய்யா. இவர் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டு
இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் பரவாயில்ல தேங்க்யூ உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாக நல்ல இதில் ஒரு வெளிச்சம் இருக்கு. அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டுமென்றால் மனம் புதிதாக வேண்டும். இந்த மனது புதிதாகாமல் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது, தேவனுடைய நன்மையை அறிய முடியாது, தேவனுடைய பிரியத்தை அறிய முடியாது. அதனால தான் நம்முடைய மனது எப்போதுமே கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அடுத்த வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் வருதா நாடுங்கள் வருதா? ரெண்டுமே நாடுகள் தான். அப்போ நம்ம மனது மேலான காரியத்தில் இருந்தால் இந்த பூமியில் எல்லாம் நீ அனுபவிப்ப. ஹலோ, நம்ம மனசு மேலே இருந்தா ஒரு மாதம் 1ஆம் தேதி கூட செய்தி கொடுத்தேன். எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே. ஐயா, எண்ணம் மேலே இருந்தால் கீழே உனக்கு எல்லாம் ஆசீர்வாத வாழ்வு தான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட எந்த ஆசீர்வாதத்திலும் உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் என்னுடைய குடும்பமாக இருக்கிற நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாது என்று தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மனம் புதிதாகாமல் தேவனுடைய நன்மை எழுதியிருக்கு, தேவனுக்கு புரிய எழுதியிருக்கு, தேவனுடைய சித்தம் எழுதியிருக்கு. இந்த மனசு புதுசானவங்க தான் நன்மையை பேசுவாங்க. இந்த மனதில் வெளிச்சம் உடையவங்க தீமையை பேச மாட்டாங்க. இந்த மனசு புதிதானவங்க ஆசீர்வாதத்தை பேசுவாங்க. இந்த மனசில் வெளிச்சம் இல்லாதவங்க, மனசில் தெளிவு இல்லாதவங்க சாபத்தை பேசுவாங்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? என் மனசு புதுசாகிக்கிட்டே இருக்கு. இருங்கள் மனசு புதுசாகிக்கிட்டே இருக்கு. மனசு புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். இதான் ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஹல்லேலூயா. வா, மனசு ஏற்கனவே செய்தி ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன். ஒருத்தன் இன்னிலிருந்து அவுட்டுக்கு போயிட்டான். ஒருத்தன் இன்னிலே இல்லை, அவுட்டில் இருந்தான், பிசாசின் பிடியில் இருந்தான். அதாவது இருளின் ராஜ்யத்தில் இருந்தான். வேதத்தின் பிரகாரம் இருளின் ராஜ்யத்தில் இருந்தான், பிசாசின் பிடியில் இருந்தான். அவன் இன்னுக்குள்ள வந்துட்டான், இயேசுவின் பாதபடியில் வந்துட்டான். இந்த இன்னிலிருந்து அவுட்டுக்கு போனவன் மனதில் தான் பிசாசு அவனை போட்டான். காமிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19. எபேசியர் 4, 17, 18, 19 வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி என்ன சிந்தை? யாரு? புறஜாதிகள். என்ன சூப்பராக பவுல் சபைக்கு எழுதியிருக்கிறார் ஐயா. ஐயா, வெளியே இருக்கிறவன் அவன் புறஜாதி. ஆனால் நம்ம புறஜாதியாக இருந்தோம், உள்ளே வந்துட்டோம். நாமும் யூதனும் ஒன்றாக்கப்பட்டுட்டோம். வெளியே இருக்கிற புறஜாதி. நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி. அவன் சிந்தையே வீணான சிந்தை தான். ஆனால் தாவீது சொல்கிறார், நான் வீண் சிந்தையை வெறுத்து இந்த வேதத்தில் பிரியப்படுறேன். ஹலோ, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல, வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அடுத்து சூப்பராக வருவாங்க. அவர்கள் புத்தியில் எங்க?
புத்தியில் என்ன வந்துருச்சு? இன்னைக்கு செய்தி என்ன சொன்னேன்? புத்தி, தெளிவு, அறிவு. அவர்கள் தங்கள் புத்தியில் பெரிய டார்க்னஸ் வந்துருச்சு. புத்தியில் அந்தகாரப்பட்டு புத்தியில் டார்க்னஸ் வந்தோன்னே இருதயத்தில் என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா? புத்தியில் அந்தகாரம், உள்ள டார்க்னஸ், இருதயத்தில் கடினம். உங்கள் எண்ணம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று அப்படியே புறப்படும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? காஷி குரபலா ககாஷிகோ ரகாஷிகோ ஆ கு ஷி கு ரே. இப்போ உங்கள் எண்ணம் புத்தி எல்லாம் அப்படியே வேத வசனம் என்ன தெரியுமா? ஆவி கணுக்கள் ஒவ்வொன்றையும் உள்ள போய் அப்படியே பிக்சராக கொண்டு வந்துடும். இப்போ உங்கள் எண்ணம் புத்தி இதில் தான் ஆண்டவர் இப்போ டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவ்வளவு அருமையான செய்தி கர்த்தர் கொடுத்தாரு, ஆவியான கொடுத்தாரு. அதனால் இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, கர்த்தாவே இதை செய்தி எங்கள் மக்களுக்குள்ள அவங்க மனதை, அவங்க புத்தியை, அவங்க அறிவை ஆவியானவர் இதுவரை இல்லாத அளவு, பெரிய அளவு, ஒரு பெரிய மறுரூபத்துக்குள்ளே கொண்டு போகிறபடியால் நன்றி சொல்கிறேன். நன்றி. நான் எப்போ பாசிட்டிவ் தான். ஏமேன். அவர்கள் மறுபடியும் வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, இருதயம், புத்தி அவுட்டுனா இருதயம் போச்சு, உள்ள இருந்து ஜீவ ஊற்று வரக்கூடாது. தங்கள் இருக்கும் பாருங்க, புத்தி வருது, அறியாமை வருது. செய்தியின் தலைப்பண்ண அறிவும், இவங்களுக்கு அறியாமையும் இருக்கு, புத்தியும் கோளாறாயிருச்சு. தங்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, இருதய கடினத்தினால், தங்கள் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு, ஐயா வெளியே இருக்கவங்களாம் தேவனுடைய ஜீவனுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் தேவனாலே கிறிஸ்துவின் ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தேவனாலே கிறிஸ்துவின் ஜீவனுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இயேசு வந்தது ஜீவன் உங்களுக்குள் உண்டாக, அந்த கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணப்பட இயேசு வந்தார். பிசாசு என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய ஜீவனுக்கு இங்க பாருங்க அந்நியராக்கிட்டான். இதெல்லாம் ஆரம்பம் எங்கன்னு கேட்பேன். இங்கே தான் பாஸ்டர் சொல்லும். இதெல்லாம் எங்க ஆரம்பம்? சரி, இப்போ வேர்டில் சொல்லுங்க. இதெல்லாம் எங்கே ஆரம்பம்? புத்தியில். புத்தியில் என்ன வந்துருச்சு? அந்தகாரம். அந்தகாரம் வந்தோன்னே இருதயம் ஆகி போச்சு, கடினமாகி போச்சு. இருதயம் கடினமான என்ன வந்துச்சு? அறியாமல் வந்துருச்சு. இப்போ தேவனுடைய ஜீவனுக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்நியராக்கிட்டான். அவன் ரொம்ப டேஞ்சர். அவனுக்கு எய்மெல்லாம் வெளியே இருக்கிற ஆள்லாம் இல்லை. இது புறஜாதிய பவுல் எழுதுறாரு. அவன் அதெல்லாம் இதை எழுதி தான் கீழே உங்களுக்கு எழுதுறாரு. அதை காமிக்கிறேன். அவனுக்கு டார்கெட்லாம் வெளியே இருக்கிற ஆள் இல்லை, நீங்கள் தான். இவங்களை ரொம்ப நேசிக்கிறான். எப்படியாவது கெடுத்துடணும், இவனை விசுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். இவன் எதிர்பார்த்து ஒன்றும் நடக்கலைன்னு இவனை கலைக்க வச்சு படுக்க வச்சு அப்படியே படுக்க வச்சுன்னு தான் அப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ப்ளே பண்ணுறான். அடுத்த வசனம் சூப்பர். நெக்ஸ்ட் என்ன போச்சு? உணர்வே போச்சு. சகலவித அசுத்தங்களையும், அசுத்தங்களை எப்படி செய்கிறாங்களாம்? ஆவலோட நடப்பிக்கப்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். கீழே தான் உங்களுக்கு. நீங்களோ இருக்க வலது இடம் மொத்த நீங்களோ, நம்மளோ, நம்ம குடும்பமோ, நம்முடைய சபையாரோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள. ஐயா, இது கிறிஸ்துவை கற்றுக் கொடுக்கிற சபை, நியாயப்பிரமாண சபை, ரிலிஜன், ஒர்க்ஸு, ட்ரெஸ் கோடு, வெள்ளை போடு. எப்பா சில பிரசவத்தை கேட்டால் தலை வலிக்குது, தலை வெடிச்சும் போல இருக்கு.
லெகின்ஸ் போடாத, ஜீன் போடாத. இவன் சரீரத்துக்கு அடுத்தது இவன் பார்வையெல்லாம் லெகின்ஸை பார்க்குறப்ப இவன் பார்வை அசுத்தமான பார்வையாகவே இருக்கு. ஜீன் போடாத. இவன் வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவன். ஆனால் ஆண்டவருடைய தீர்ப்பு தோற்றத்தின்படி அல்ல, நீதியின்படி. நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப கற்றுக் கொடுக்கிறது யாரிடத்து தான் கற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இதை ஒரு மனுஷன் எனக்கு அது வாசித்தா நல்லா இருக்கும் இல்லையா? வசனம் வாசித்தா தானே சூப்பராக இருக்கும். கலாத்தியர் 1:12. கலாத்தியர் 1:12. கலாத்தியர் 1:12 வாசிங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை எனக்கு பவுல் நேர இதை வாசித்தா இயேசுவை நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ வாசி காட்டி அப்படியே தான் இருப்ப. வாசி காட்டி செய்வதெல்லாம் வாய்க்குன்னு வாசிக்காதவங்களுக்கு சொல்லலை. வேத வசனத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாசிக்கணும் பாதார். அதுதான் சொல்கிறேன், உங்களை ரொம்ப வாசிக்கணும்னு சொல்ல, ஒரு அதிகாரம் வாசித்தா போதும். ஆனால் ஒவ்வொன்றையும் இப்போ நான் விலைக்கு அமைச்ச பாருங்க, அது மாதிரி கொஞ்சம் உத்து பார்த்து அமைதியாக அவையானவரே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு வாசிக்கணும். ஒரு அதிகாரம் போதும். சொல்லுங்கள், ஒரு அதிகாரம் போதும். சொல்லுங்கள். ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு சில ஃபாரின் பிரிச்செல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை 2 நாள் 3 நாள் அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். உண்மை. ஒரு வசனத்தை 2 நாள் 3 நாள் தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வாசிக்கிறதில்ல, அதில் கர்த்தர் கொடுக்குற அந்த வசனத்தை ரீதிங்கிங், மெடிடேட், திங்கிங், ரீதிங்கிங். இந்த மாடு அசை போடும் பாருங்க, மாடு அசை போட்டு உள்ளே போய் மறுபடியும் வெளியெழுத்து மறுபடியும் உள்ளே போய் அப்புறம் தான் பால் கொடுக்குது. அங்கே ரிசல்ட் அதில் தானே வருது, அதான் பால். அப்போ நம்ம இந்த வசனத்தை அப்படி உள்ளே வாங்கி வெளியே போய் அப்படி தியானித்து அதை பிக்சராக பார்த்தா அது உள்ளே கலக்குது, ஆவியில் கலக்குது. அது ரிசல்ட்டு, அது சாட்சி, அது அற்புதம், அது அடையாளம். அற்புதம். அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அது எனக்கு. சரி, இந்த எபேசியரை எதுக்கு தெரியுமா உங்களுக்கு வாசிக்க சொன்னேன்? ஒருத்தர் இன்னிலிருந்து அவுட்டுக்கு போனால் பாருங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால தான் வாசிக்க சொன்னேன். இன்னிலிருந்து அவுட்டுக்கு போனவன் யாரு? இளையகுமார். ஒருத்தர் இன்னிலே இருந்து அவுட் ஆனா அவன் யாரு? மூத்தகுமார். ஹலோ, புரியுதாக்க? ஒருத்தர் இன்னில இருந்து அவுட்டுக்கு போயிட்டான், இந்த பகுதி தான். ஒருத்தர் இன்னுக்குள்ளே இருந்து இன்னுக்குள்ளே இல்லை, அவுட்டாகவே இருக்கிறான், அவன் அறிவில்லாமை. அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ தான் லூக்கா 15க்கு வாங்க. லூக்கா 15, 15, 16, 17. 15, 16, 17 வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். வாசிங்க. அப்பொழுது பன்றிகளின் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை கொடுக்கவில்லை. அவனுக்கு அப்பா விட்டு வெளியே போயிட்டான். வெளியே ஏன் போனா? எபேசியரில் வாசித்தம் பாருங்க, புத்தியில் அந்தகாரம், இருதயம் கடினம் இல்லாட்டி அப்பாட்ட என் சொத்தை தாரன்னு கேட்டிருப்பானா? அவன் மேல புத்தியில் அந்தகாரம் வந்துருச்சு, இருதயத்தில் கடினம் வந்துருச்சு. அப்புறம் அவனுக்குள்ள எபேசியரில் வாசித்தோமே, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாது இருங்கள். சகலவித அசுத்தங்களையும் எப்படி நடப்பிக்கிறாங்க? ஆவலோட. இவனுக்கு அந்த ஆவல் வந்துருச்சு, வெளியில் இருக்கிற ஆவல் வந்துருச்சு. ஏன் உள்ள இருக்கிறத விட வெளியே என்னையா இருக்கு?
உனக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிறத விட உனக்கு வெளியே என்ன இருக்குன்ற. ஏய், உனக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்குள் இருக்கிறத விட நமக்கு என்ன வெளியே இருக்கு. ஆனா ஒண்ணு, வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ள உனக்கு வரணும். ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்துல தான் வச்சுக்கிறார், அதான் வெளியே இருக்கு. நான் சொல்ற புரியுதா? வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வெளியே தான் இருக்கு, இந்த உலகத்துல தான் இருக்கு. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனா உலகத்தில் இல்லை. உலக அறிவு இல்லை, உலக நாணம் வேண்டாம், உலக சமர்த்தியம் வேண்டாம், உலக அனுபவங்கள் வேண்டாம். அது எல்லாம் பிசாசுக்குரியது. அதனால தான் அந்த 15 வாசிக்கிற பாருங்க. 15 லூக்கா 15 11 12 11 12 போடுமா? பின்னும் என்னம்மா இருக்கு? வாசிக்க கரெக்ட். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமார்கள் இருந்தார்கள். இருக்க முதல் குமாரன் யாரு? இளைய குமாரன் இல்லை, இன்னொன்று சொன்னேன். இளைய குமாரன் யாரு? இன்னில இருந்து அவுட்டு. மூத்த குமாரன் யாரு? இல்லை இன்னிலே இருந்தா, ஆனால் இல்லை அவுட்டு. எந்த அவுட்டுன்னு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னிலே இருந்து இவர் அவுட்டுக்கு போயிட்டாரு. அவுட்டுக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அடுத்த வசனம் போடுமா? அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை. ஆமா, ரொம்ப நாளா பிசாசு எண்ணத்தில் ஓட்டிக்கிட்டே இருந்தான். என்னடா ஒரு ஃப்ரீ இல்லாமல் அப்பாட்ட வாங்கி ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் அப்பாட்ட வாங்கி இல்லைடா, நீ ஃப்ரீயாக இருக்கணும்டா, ஜாலியாக இருக்கணும்டா. கீழே வாசிக்கிறோம், ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். நமக்கெல்லாம் அந்த கட்டுப்பாடெல்லாம் பிடிக்காது. அப்பா ஒரு பாட்டு திடீர்னு ஞாபகம் வருது, பாட மாட்டேன். உலகம் பிறந்தது நான் உள்ளக்குள்ளேயே குடிச்சட்டி போட்டி பாட்டாதான் இருப்பேன். தகப்பட நோக்கி, தகப்பட ஆஸ்தியில் எனக்கு வரும் பக்கை எனக்கு. அப்பாவுக்கு பெரிய ஷாக்காயிருச்சு. ஆகுமா இல்லையா? ஏங்க, அப்பா மாதிரிலாம் இருக்கிறீங்கள, திடீர்னு வந்து என் பங்கை இப்போ இவன் கல்யாணம் ஆனானா ஆகலான்னு தெரியல, கல்யாணம் ஆனவனா தெரியல. அப்பா என் சொத்தை எனக்கு இப்பயே தரேன்னா என்ன நினைப்பான் அப்பா? சில அப்பா போயிடுவான், அப்படியே போயிடுவான். அதில் வியாதிப்படுத்த ஆள் அவுட் ஆயிடுவான். சிலது அவனுக்கு தாக்க முடியாது. வீக் ஃபாதர். நம்ம சபையில் வீக் ஃபாதர் இல்லை, ஸ்ட்ராங் ஃபாதர். நம்ம சபையில் ஆசீர்வதிக்கிற அப்பா, பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிற அப்பா, மேலே இருக்கிற அப்பா இருக்கிறாரு. நம்ம மேலே இவ்வளவா அன்பு கூறுகிற அப்பா, ஆசீர்வதிக்கிற அப்பா, உங்கள் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்கிற அப்பா, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பா நல்ல அப்பா, அப்பா நல்ல அப்பா. மேலே இருக்கிற அப்பா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா, ரொம்ப ரொம்ப நல்ல அப்பா. இன்னும் என்கிட்ட குறை இருக்கு, என்ன நேசிக்கிறார். இன்னும் என்கிட்ட சில பலவீனம்லாம் இருக்கு, நேசிக்கிறார். என் பாவத்தை நினைக்கல, என் குறைய பார்க்கல. அவர் பூர்ணத்துக்குள்ளதான் என்னை பார்க்கிறாரு, கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள என்னை பார்க்கிறாரு. அதான் நல்ல அப்பா, நல்ல டாடி, நல்ல அப்பா. ஏன் நல்ல அப்பான்னு சொன்னேன்னா, அப்பா ஒன்றுமே பேசலை. ஆமாம், அதான் வெட்டியும் ஐசக்கும் அந்த சபையை விட்டு அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாரு. நான் ஒரு நாள் போகிறேன், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சரி சொல்லுங்கள், இது மாதிரி கர்த்தர் எங்களுக்கு பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, நாங்கள் தனியாக போய் உதவி செய்யணும். ஓகே, நான் நல்ல அப்பா, நான் அதை குறித்து வருத்தப்படவும் இல்லை. வருத்தம் வருமா இல்லையா? என்ன வருத்தம்? நல்லா ஊழியம் பண்ணாங்களே, திடீர்னு இப்படியா குண்டு போடுறாங்களே, அந்த வருத்தம்லாம் எனக்கு கிடையாது. ஒன்றுமே பேசலை. நான் பிரின்ஸ்டையும் சொல்லலை, ராஜன்ட்டையும் சொல்லலை, ஆமோஸையும் சொல்லலை.
நான் நல்ல அப்பாங்க, எனக்குள்ள ஒரு பெரிய அப்பா இருக்கிறார், பெரியப்பா இருக்கிறாரு. ஒரு பெரியப்பா இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறாரு. உண்மையை ஆற்றே சொல்லலை. இந்த அப்பா நல்ல அப்பா, இவர் ரொம்ப நல்ல அப்பா. இவன் தான் கேட்டான், மூத்தவன் கேட்கவே இல்லை. 2 பேருக்கும் சரி, இவன் கேட்டுட்டான். இவன் கேட்டு இவனுக்கு மட்டும் கொடுத்து இவனுக்கு கொடுக்காட்டி அது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருத்தன் கேட்டு பெற்றுக்கொண்டான், ஒருத்தன் கேட்காமல் பெற்றுக்கொண்டான். 2 பேருக்குமே அந்த வசனத்தை அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு இளைவனுக்கு கொடுத்தான், மூத்தவனுக்கு கொடுத்தான். மூத்தவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னப்பா திடீர்னு சொத்தெல்லாம் எனக்கு தர்றீங்க, சொத்தெல்லாம் என் டாக்குமெண்ட் எழுதி தர்றீங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், சாகிற வரைக்கும் நீங்கள் செத்த பிறகு தான் உங்கள் பிள்ளைங்க பேரில் எழுதி வைக்கணும். அப்படி டாக்குமெண்ட்டை அப்படி தான் போட்டணும். இருக்கிறப்ப எழுதி வச்சு டேஞ்சர் ஃபெல்லோலாம், டேஞ்சர் சன் இருக்கிறான், டேஞ்சர் டாட்டர் இருக்கிறா, எப்படா சாவான் காத்திருக்கிறா பிள்ளைங்க இருக்கிறாங்க. வா, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு இந்த பசங்க செய்கிறத கேள்விப்பட்டா. பேரண்ட்ஸ், சாகிற வரைக்கும் எழுதி வச்சிடாத, எழுதி வை. செத்த பிறகு அது கரெக்டாக எழுதி வை. செத்த பிறகு தான், அது வரைக்கும் நீ உன் மனைவி பிள்ளைகளை வாழ்ந்துக்க. ஆனால் சொத்து உனக்கு தான், எனக்கு சந்தேகப்படாத. வேற ஆளுக்கா சொத்தை கொடுப்பாங்க? அப்பா பிள்ளையா நமக்கு தான். 2 பேரை கொடுத்துட்டா. நல்ல அப்பாவா இல்லையா? நல்லப்பா. உமானத்தில் சொல்கிறார், ஐயா பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், உங்கள் அப்பா சொத்தின் மேலே எண்ணமே வைக்காதீங்க. இதில் என்ன வச்சா, பேரண்ட்ஸுடைய கடமை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை வைக்கணும். அதான் பேரண்ட்ஸ். ஆனால் இந்த அப்பா உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை சிலுவைக்குள்ள உண்டு பண்ணி வச்சிருக்க. அவர் தயாளபரர், அவருடைய பூமி நிறைவு எல்லாம் அவரது. அவர் அன்பான டாடி. ஆமென். 2 பேர் கொடுத்துட்டான். இப்போதான் எபேசியில் வாசித்தவன். அடுத்த வசனம் போடுமா? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் அப்பா எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு, கோல்டு சில்வரு வைரம், அப்பா அப்பா சாதாரண நாளா? வேலைக்காரெல்லாம் ரொம்ப இருக்கும் அந்த அப்பாவுக்கு, அப்படி தானே? வேலைக்காரர்கள் இருக்குது, வயல் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது. பெரிய அப்பா அவர், ரொம்ப ஆசீர்வாதமான அப்பா. கொடுத்துட்டாரு. இவருக்கு அப்பா ரொம்ப குஷி ஆகிட்டார். பிசாசு போட்டான்ல, இங்கே போட்டான்ல, இங்கே போட்டோன்னு வாயை திறந்து அப்பாட்ட ஆஸ்தி கேட்டார்ல. அப்பா நல்ல அப்பா கொடுத்துட்டாரு. இவன் இப்படி டப்புன்னு கொடுப்பாருன்னு நினைக்கவே இல்லை, டப்புன்னு கொடுத்துட்டாரு. ஆமாம். இப்போ தீர்க்கதரிசனமாக ஒன்று வருது, உங்களுக்கு நம்ம அப்பா பெரிய அப்பா தாடிக்காரரு உங்களுக்கு டக்குன்னு கொடுக்க போகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு டக்குன்னு வரப்போகுது. ஒருவன் விதை விதைத்து இரவு தூங்கி விழிக்கும் போது அவன் அறியாத விதமாய் அந்த விதை பூமிக்குள்ள வேலை செஞ்சு வெடித்து முளைவிட்டு துளிர்விட்டது போல ஆவியின் மண்டலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை சபையார நீங்கள் அறியாத விதமாய் ஆவியின் மண்டலத்தில் தேவ தூதர்களும் டாடி காடும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு டக்குன்னு வரப்போகுது. இரவுல தூங்கி காலையில் விழிக்கும் போது உங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஆசீர்வாதம், பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதம் வர்றதை நான் சொல்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேன், நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். ஆமேன்னு சொன்னால் கரெக்ட். இவர் இப்போ காசெல்லாம் எடுத்துக்கிட்டாரு நல்லா. தூர தேசத்துக்கு இன்னில் இருந்து அவுட்டு போனால் பரவாயில்ல, அப்பா பக்கத்தில் கூட தேசத்துக்கே போயிட்டார். தூர தேசத்துக்கே போயிட்டார். எவன் தூர தேசத்துக்கு போய் எப்படி? அதான் எபேசியரில் வாசித்தோம். எபேசியரில் வாசித்தோம். என் புத்தியில் அந்தகாரப்பட்டு கிறிஸ்துவுடைய ஜீவனுக்கு அந்நீராயிருந்து சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு, அதான் அந்த புத்தியில பிசாசு இவனை அட்டாக் பண்ணிட்டான், பிசாசு இவனை தொட்டுட்டான். ஆகவே தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை, இது யார் வேலை? பிசாசு வேலை. திருடன் திருடன் கொல்ல வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவுட் பண்ணிட்டான். இங்க துவக்கினவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ண வச்சு அவனுடைய பணத்திலையும் கையை வச்சு அவனை ஒண்ணுமில்லாமாக்கி கடைசியில் காலையில் வாசித்தப்ப நேற்று வாசித்தப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. அது என்ன போட்டிருக்குன்னா, லூக்கா 15:14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில், இதை யாராவது சொல்லுங்க, இந்த இந்த டேஞ்சர் ஃபுல்லாக இருக்கிறான இன்னிருந்து அவுட்டு போனவன் நீ கவனிக்கணும். எல்லாவற்றையும் செலவழித்த இவன் தேசத்துக்கே பஞ்சத்தை கொண்டு வந்துட்டான். அப்படியே தான் இருக்கு. எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில், நான் யோசேப்பு தேசத்தின் பஞ்சத்தை மாற்றினவன். உங்களுக்குள்ள தேசத்தின் பஞ்சத்தை மாற்றுகிற பிராஸ்பரிட்டி அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். இந்த பிராஸ்பரிட்டி அபிஷேகம் எதில் இருக்குன்னா, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் தேசத்தில் வரும் என்று தீர்க்கதரிசனம் ஆமோஸில் சொல்லுகிறது. அங்கும் இங்கும் ஓடி வசனத்தை ஆராய்வார்கள், ஆனால் வசனம் கிடைக்காத பஞ்சம் இப்பொழுதே. இந்த வசனம் எவ்வளவா நிறைவாக இருக்கோ உங்களுக்கு பஞ்சம் இருக்காது, குறைவு இருக்காது, ஆரோக்கியம் இருக்கும். பஞ்சம் வந்தாவே வியாதி வந்துடும் தெரியுமா? கொரோனா வியாதி வந்தது வேற. சில பிளாக் கண்ட்ரீஸ்லாம் பஞ்சம், தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை. ஆகவே அங்கே என்ன வந்துருச்சு? வியாதி. அப்பேற்பட்ட தேசங்களுக்கு பல தேசத்தில் இருந்து அங்கே ஃபுட் அனுப்புகிறாங்க, மெடிசன் அனுப்புகிறாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு வசனம் யோசேப்பு சேர்த்து 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 வச்சானோ, எவ்வளோ வசனம் சேர்த்து 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 வைக்கிறீங்களோ அவ்வளவாக நீங்கள் குறைவில் இருக்க மாட்டீர்கள். அந்த பரிபூரணத்துக்குள் இருந்து உங்களுக்கு சேர்த்து வச்சதில் நீங்கள் சந்தோஷப்படாதபடி உங்களுக்கு சேர்த்து வச்சதில் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கொடுத்துட்டாரு. வசனம் உங்களுக்கு அவ்வளோ கொடுக்கும். வசனம் உங்களுக்கு செழிப்பாக்கும். வசனம் உங்களுக்கு ஆரோக்கியப்படுத்தும். வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும். வசனம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். வசனம் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை, வியாதி எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இம்யூன் ஸ்ட்ரென்த். வசனம் என்ன சக்தியை கொடுக்கும் சொல்லுங்க? எதிர்ப்பு சக்தி, வியாதி எதிர்ப்பு சக்தியை வசனம் கொடுக்கையா? ஹலோ, வியாதி எதிர்ப்பு சக்தி உங்கள் மேல பேசுறேன். நமக்குள்ள ஜீசஸ் டிஎன்ஏ இருக்கு, நமக்குள்ள ஜீசஸ் ஜீன் இருக்கு. நம்ம சகோதரர் பாட்பானார இயேசுவின் மரபணு, ஜான் ஜபராஜ், இயேசுவின் மரபணு இருக்கு. அப்ப வியாதி உங்களை தொட முடியாது. இதெல்லாம் வார்த்தை. ஏய், தேசத்துக்கே பஞ்சம் வந்துருச்சு. கொடிய பஞ்சம். சிசு சொல், கொடிய பஞ்சம். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி
அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் இப்படி ஆகணுமா? வெக்கமா இல்லை? அப்பாட்ட என்ன தெரியுமா இருக்கு? வேலைக்காரனுக்கு சம்பூர்ணமான ஆகாரம் இருக்கா? ஏய், நம்ம டாடிட்ட உங்களுக்கு எனக்கு எல்லாம் இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள எல்லாம் நம்ம டாடிட்ட இருக்கு. அந்த குடியானவன் பாருங்க, ரொம்ப வருஷம் பிசாசு எங்க கொண்டு போயிட்டான் பாருங்க. பன்றி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். பன்றியின் தவிடு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். பிசாசு அவனை யாராவது இது ரொம்ப மட்டம் தட்டிட்டான். அவனை பன்றியின் தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சம் தானே, கொடிய பஞ்சம் தான். அவன் எப்படி கொடுப்பான்? பன்றியே பட்டினியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படிதானே? 17 போடுப்பா. 17 அவனுக்கு வாசிங்க, எல்லாம் சத்த போட்டு வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிஞ்சா? யார் தெளிய வச்சாரு? அப்பா. அப்பா என் மகன் போயிட்டான் சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டான்னு மாமா, மச்சான், அண்ணன், தங்கச்சி, கசினு, நெக்ஸ்ட் கசினு, இல்லை அந்த தெருவில் இருக்கிற ஊருக்குன்னு சொல்லலை. புரியுதா? நீங்க இருக்கீங்களே, அவன் சொல்லி இருந்தா இவன் வந்திருக்கேன், அவன் செத்தே போயிருப்பான், வந்திருக்கே மாட்டான். புத்தி தெளிந்த போது தன் தகப்பனுடைய கூலிக்கார சர்வன்ட் எத்தனையோ பேருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால. அப்ப எப்படி சாக போறான்? பசியினாலே சாக போறான். புத்தி தெளிந்த போது இந்த எண்ணத்தை, புத்தியை தெளிய வச்சு அப்பாவுடைய எண்ணத்தை, அப்பாவுடைய வீட்டின் எண்ணத்தை ஆவியானவர் அவனுக்கு கொண்டு வந்தார். அப்பாவுடைய வீடுயா, இதான் அப்பாவுடைய வீடு. அப்பாவுடைய வீட்டில் வார்த்தை உண்டு, போதனை உண்டு, ஆராதனை உண்டு, நடன கழிப்பு உண்டு, கம்யூனியன் உண்டு, ஒருவருக்கொரு அன்பு உண்டு. அப்பாவுடைய வீடு கிறிஸ்துவின் சரீரம். அப்பாவுடைய வீட்டுக்கு தாவீது சொல்றான், நான் எப்போ அப்பா வீட்டுக்கு வருவேன், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு அப்பா வீட்டுக்கு தாவீது அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். தாவீது சொல்றாரு, நான் எங்கெங்கேயோ போயிருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் எங்கெங்கேயோ போயிருக்கிறேன், ஆனால் அநேகம் 1000 நாட்கள் பார்க்கிலும் நான் டெல்லி போனேன், அமெரிக்கா போனேன், ஜப்பான் போனேன், ஸ்வீடன் போனேன், இஸ்ரேல் போனேன், எங்கெங்கேயோ டூர் போனேன், மணாலி போனேன். மணாலி போகணுன்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு, இது வரைக்கும் போகவே இல்லை. மணாலி போகணுன்னு நான் நினைக்கிறேன், போவேன். நினச்சாவே போயிடுவோம்ல. ஓகே, ஆமென். அப்பாவுடைய வீட்டு இருக்கிறதா அப்போ சொன்னேன். அப்பாவுடைய வீட்டில் அவர் நாமம், அவர் பிரசன்னம் அநேகம் 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் ஆகாவிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உமது ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அப்போ ஆலயத்தில் என்ன இருக்கா? உங்களுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் என்னை திருப்தி ஆக்குனீங்க. ஆலயத்தில் இப்போ வார்த்தை, ஆராதனை, டான்ஸு, செய்தி, மனதுக்கு அடுத்தது, சரீரத்துக்கு அடுத்தது, ஆவிக்கு அடுத்தது, இந்த உலக வாழ்வில் வாழ்வதற்கான வாழ்வுக்கு அடுத்தது எல்லாம் அப்பாவுடைய வீட்டிலே போதிக்கப்படுகிறது. ஆமென். புத்தி தெளிந்த போது அப்பா தன் நினைவினால மகனை எழுத்துட்டான். ஆமென்.
உங்கள் நினைவுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. உங்கள் நினைவினாலே நீங்கள் மற்றவர்களை மாற்ற முடியும். உங்கள் நினைவு மற்றவர்கள் செய்த தீங்கை நினையாதபடி, மற்றவர்கள் செய்த பாதிப்பை நினையாதபடி உங்கள் நினைவு அவர்கள் மேல், டாடி அவன் தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா, அவனை நான் மன்னிச்சிட்டேன், அவனை நேசிக்கிறேன் என்று நீங்கள் நினைங்க, அவனை ஆசீர்வதிங்க. அவன் உங்கள்கிட்ட வருவான். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருவும் உன்னோட சமாதானம் ஆகும்படி செய்வார். யார் செய்கிறது? டாடி. இப்போ நான் சொன்ன பிரகாரம் அப்பாவுடைய எண்ணம் மகன் மேலே இருந்துச்சியா, அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் சொல்லிட்டு வர்றான், குற்ற உணர்வு வந்துருச்சு. தகப்பனே, உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன் என்று சொல்லி திருமணம் எடுத்து போகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அப்பா தூரத்தில் அவனை கண்டு. அப்போ அப்பா டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்படா வருவான். ஏமேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் நீங்களாம் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை படுத்து தூக்கிட்டு, எப்பா நீயே ஏம்மா எனக்கு தூக்கம் வருது, நீயே சாப்பாடு போட்டு நீயே சாப்பிட்டுட்டு, அவன் களைச்சி போய் வர்றான். இவனே சாப்பாடை போட்டு இவனே சாப்பிட்டு இவர் துண்டை தட்டி பேச கீழே படுத்துக்குவான், கூட படுக்க மாட்டான். மனைவிகளே, உங்கள் புருஷர்கள் உங்கள் தலை. கிறிஸ்து நம்முடைய சபையாரே, கிறிஸ்து நம்முடைய தலையாய் இருக்கிறார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள மலர்கிறோம். அப்பா தூரத்திலே கண்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சு, கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சு சொல்கிறான். அப்பா சொல்கிறான், இவன் மறிச்சான், திரும்ப இவன் எதில் மறிச்சான்? இங்கே மறிச்சான். இவன் சாகலைங்க, இவன் ஆவியில் மறிச்சிட்டான், அப்பாவுடைய உறவில் மறிச்சிட்டான். இவன் மறிச்சிட்டான், திரும்ப இப்போ பிழைச்சிட்டான். அவனை பிழைக்க வச்சது அப்பாவுடைய அன்பு. திரும்ப பிழைச்சிட்டான். இவனோடு கூட நம்ம எல்லாம் வாங்கடா, எல்லாம் வாங்க, சர்வெண்டெல்லாம் வாங்க, எல்லாம் சந்தோஷப்படுவான். அடிங்கடா, கன்று குட்டி தான் ஃபேமஸ். கன்று அடிங்க. ஆபிரகாம் கன்று அடித்து தான் 3 தூதர்களுக்கு கன்று, 3 தூதர்களுக்கு 3 கன்று பால் கட்டி எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறான். கன்று அடிச்சு வாங்க, சந்தோஷப்படுவோம், நடன கழிப்பு எல்லாம். ஆமென். புத்தி தெளிந்தது, புத்தி தெளிய வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு செய்தி, ஆவியானவர் உங்களுக்கு புத்தியையும் தெளிவையும் உங்களுக்கு இந்த பகுதியிலே கொடுப்பாரா? ஆவியானவர் புத்தியிலே தெளிவும் அறிவிலே வளர்ச்சியும், பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே நித்திய ஜீவனையும் உங்கள் புத்தியிலே அறிவிலே தருவாரா? ஒருத்தன் இன்னிலிருந்து அவுட்டுக்கு போனான், அவுட்லேருந்து இன்னுக்கு வந்துட்டான். ஒருத்தன் இன்னிலே இருந்தான், ஆனால் அப்பா திடீர்னு சொத்தை கூட எழுதி கொடுத்துட்டாரு. இவன் இப்போ அவுட்டுக்கு போயிட்டான். என்னடா என்ன திடீர்னு வீட்டில் நடன கழிப்பு, பேண்டு கீண்டுலாம் சத்தம், தூரத்துலேயே ஒரு சத்தம் வருது. என்றைக்குமே அவங்க வீட்டில் அப்படி பேண்டே கிடையாது, அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் பர்த்டே வந்தால் கூட பேண்டு கீண்டு அடிச்சுலாம் பர்த்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நல்லா பேண்டு சத்தம் கேட்குது. இது என்னடா என்னைக்கு இல்லாத வித்தியாசமா ஒரு பேண்டு சத்தம் கேட்குது அப்படின்னு என்ன கேட்குறா? இல்லை அவங்க தம்பி வந்துட்டான்றா. இவன் வெளியே நின்ட்டான். மூத்தகுமார் எங்கே நின்ட்டான்?
இளையகுமார் எங்கே வந்துட்டான்? இளையகுமாரன் வந்ததுக்கு புத்தி தெளிந்தது. மூத்த குமாரன் வெளியே நின்னதுக்கு புத்தி கொளராயிருச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் எண்ணத்தில் தான், எல்லாம் புத்தியில் தான், எல்லாம் அறிவில் தான், எல்லாம் உணர்வில் தான். நான் டெய்லி சொல்வேன், டாடி இன்னைக்கு 5 சென்ஸும் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லெட் த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ இன் ஆல் மை 5 சென்சஸ். என் 5 புலன்களிலும் ஆவியானவரே உமக்கு உதவி வேணும். என் அனுபவத்தை சொல்கிறேன், நீங்களும் டெய்லி சொல்லுங்க. பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஒரு ரிலாக்ஸாக இருப்பேன். உங்கள் பாடி உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது. சிலர் பாடி அவங்களுக்கே வெயிட்டாக இருக்குது. உங்கள் பாடி காத்தாயிரும், உங்கள் பாடி என்ன ஆயிரும்? அப்படியே ட்ராவல், ஆவியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் சொல்கிற சத்தியத்தில் நீங்கள் ஆவியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆவியில் ட்ராவல் பண்ணது வேதத்தில் இருக்கா? இருக்குது. பிலிப்பு என்ற தீர்க்கதரிசி ஆவியில் ட்ராவல் சொல்கிறாரு, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள். இவன் ஆவியிலே ட்ராவல் பண்ணி அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். ஆவியிலே ட்ராவல் இருக்கு. இவன் புத்தி தெளிஞ்சிருச்சு, இவர் புத்தி கொள்ளாராச்சு, வெளியே நிற்கிறார். அடுத்து வந்துச்சு, உணர்வில் பாதிக்கப்பட்டான். என்ன வந்துச்சான்? கோபம் வந்து. என்ன வந்துச்சு சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கோபம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. இவன் வெளியே இருக்கிறான். அப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டான். சொல்கிறாங்க, மூத்தவர் வந்துக்கிறாரு அப்படின்றாரு. அப்பா வெளியே வந்து, ஏன்டா வெளியே இருக்கிற அப்படின்னு சொல்கிறான். நான் உம்மோட இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன். அதான் பாயிண்ட்டு. அந்த வசனத்தை போட்டால் நான் முடிச்சிடலாம். இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். 28, 29, 15, 28, 29 வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி, அப்போ தகப்பன் ரொம்ப நல்ல எப்படி கூப்பிட்றாரு? டே வாடா. இவர் கோணிக்கிறாரு, டே வாடா, டே வாடா, தம்பி வந்திருக்கிறான்டா வா. இவரை மறுபடியும் முறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. சில பேர் முறுக்கிற கேஸ் இருக்கா? அடிக்கடி முறிக்கும். தொட்டாசினிக்கு கேஸ் இருக்கா? தொட்டாசினிக்கு சிலருக்கு ஏதோ வார்த்தை சொன்னால் போதும், உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும். நம்ம ஆவி 5 சென்ஸ் ஸ்பிரிட்டு, என் அறிவு, என் புத்தி, என் நாணம் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டா நான் கிரைஸ்ட். நான் யாரு? கிரைஸ்ட். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். என்ன இல்லை செய்தி? என்ன? புத்தி, நாணம், தெளிவு, அறிவு. உள்ளே போக மனதில்லாத இருந்தான். இங்கேயும் பிசாசை விட தொட்டுட்டான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இதான் சாப்பாடு. வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து. இருங்க, இத்தனை வருஷம் உனக்கு என்ன பண்ண? வீட்டில் இருக்கிறவன் சர்வெண்ட்டாக இருக்கணுமா, சன்னாக இருக்கணுமா? அது பெரிய பெரிய பணக்காரர். அவர் ரொம்ப ஜென்டில்மேனு. ஒருத்தன் சொத்தை கேட்டால் 2 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டான். இவன் என்ன மனப்பான்மையில் இருக்கிறான்? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்ட சர்வெண்ட்டு மனப்பான்மை. சன்னு மனப்பான்மை இல்லை, சர்வெண்ட்டு மனப்பான்மை. உங்கள் ஆசீர்வாதமே உங்கள் மனப்பான்மையில் இருக்கிறது. அவன் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இவன் சர்வெண்ட் மனப்பான்மை. ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை, இவன் மனப்பான்மை என்ன? கற்பனையை கை கொள்ளுகிற மனப்பான்மை. கற்பனையிலே மனசு இருந்துச்சு. கற்பனையில் மனசு இருந்தால் நீ சர்வெண்ட்டாக தான் இருப்ப. இயேசுவின் மனசு உனக்கு இருந்தா நீ வந்து சர்வெண்ட் கிடையாது, சன்னா இருப்ப. இவன் சர்வெண்ட் மனப்பான்மை.
இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சேன், கற்பனை மீறாது இருந்தேன். ஒருத்தன் சிநேகிதரோட தான் போனான். சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது, ஏண்டா பிச்சைக்கார பயல சொத்தையே கொடுத்துட்டாரு. உங்களை சொல்ற, இவட சொல்ற, சொத்தையே கொடுத்துட்டாரு, கேட்காம சொத்தை கொடுத்துட்டாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை எனக்கு நீ கொடுக்கலையே, சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கலையே. ஆனா இவனுடைய பிக்சர் முடிவு அங்கே சொல்லல. இவனுடைய பிக்சர் முடிவு அங்கே, மூத்தவனுடைய பிக்சர் முடிவு அங்கே சொல்லப்படவில்லை. 15:31 வாசிமா. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நீ எப்போது என்னோடு இருக்கிறப்பா, எனக்குரியதெல்லாம் உன்னுக்கு. கேவலமாக ஒரு ஆட்டுக்குட்டியை போய் கேவலமாக என்கிட்ட கேட்டுருக்கிறிய, நீ என்கிட்ட அவ்வளவு, நீ எடுத்து நல்லா அடித்து சாப்பிடலாம். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியாத பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் வெறுப்புன்னுவாங்க, தியாகம்னு சொல்லுவாங்க, நாங்கள் சிம்பிளாக இருப்போம்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும் டாடி சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு. அதை புரியாதபடி பிரதிஷ்டையாக இருக்கணும், வெறுக்கணும், கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு சாகணும், ஊழியத்தில் சாகணும், ஊழியத்தில் சாகணும், வட இந்தியாவில் சாகணும். நீ வட இந்தியாவில் சாத்தா மட்டும் உனக்கு பெரிய கிரீடம் வந்துடுமா? நீ எங்கே செத்தாலும் செத்ததான். இப்படி ஒரு தவறான மனப்பான்மை பிசாசு பெருங்கூட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். இவருக்காதான். அதற்கு தகப்பனே, எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அடுத்து போடுமா, என் சகோதரனாகிய உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். உன் சகோதரனாகி, அவன் எனக்கு மகன்பா, ஆனா உன் சகோதரன் பா. பிரதர் சிஸ்டர், உங்கள் சகோதரனுக்கு அடுத்த காரியத்தில் அன்பு, சகோதர சிநேகம் நிலைத்திருப்ப. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை, அவன் மரணத்தில் நிலைத்திருக்கிறான். Loving one another, love your brother, love your enemy. சகோதரனை சிநேகி. தப்பு செஞ்சுட்டானா அதை நீ டமார அடிக்காத. அவன் உன் சகோதரன், அவன் ஒரு பிளட்டு, அவனுக்கு மனது இருக்கு, அவனுக்கு உதவி செய். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம். தெளிவு, அறிவு போஸ்ட் போடுமா, அறிவும் தெளிவு. இந்த ஆராதனையில உங்க புத்தியை தான் கர்த்தர் பேசினார், நம்ம அறிவை பேசினார், நம்ம ஆவியை பேசினார், 5 சென்ஸ் பேசினார், 5 சென்ஸ் பேசினார். தகப்பன் பிள்ளைகளுடைய உறவை பேசினார். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பித்தார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவ சபைக்கு கற்றுக் கொடுத்துட்டு வர்றேன். வார வாரம் கிறிஸ்து பிரசங்கத்தை எத்தனையோ வருஷம் பேசிட்டு வரும்படி ஆவியான உதவி செய்கிறார். இயேசு சொன்னார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில்
கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு கிறிஸ்துவின் போதனை கொடுத்தவன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வரும். ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இருந்தா எண்ணம் உணர்வு, இதில் இளைப்பாறுதல் இருந்தா எண்ணம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எண்ணம் கிறிஸ்துவின் எண்ணமாக இருக்கும், எண்ணம் ஆவியின் எண்ணமாக இருக்கும், எண்ணம் மேலான எண்ணமாக இருக்கும், எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே. உங்களுக்கு சொல்றேன், உங்கள் எண்ணம் மேலே இருக்கட்டும். கீழே இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இயேசு கரையம் செலுத்தி உங்களுக்கு கரையப்படுத்தி விட்டார். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசு இரத்த கரையம் செலுத்தி உங்களுக்கு கரைய பத்திரம், மறுபடியும் சொல்றேன், உங்க பேர்ல கரைய பத்திரம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே பிதா எழுதிவிட்டார். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், உபாய் 28 ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதம், சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், மனதுக்கு அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்கு அடுத்த ஆசீர்வாதம், இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் இயேசு சிலுவையிலே இரத்தத்தை கரைய செலுத்திவிட்டு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி கரைய பத்திரத்தை உனக்கு எழுதிவிட்டார். கரைய பத்திரத்தில் உன் பெயர் இருக்கிறது. கரைய பத்திரத்தில் அங்கே டாடி காட் கையெழுத்து போட்டிருக்கிறார். அவர் நாமத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். கூஷி கரமா ஹலிகாஷி கரா ஹூகாஷி கரா ஹலகாஷி ஹூகாஷி கோ ரூ ஹா. இன்னைக்கு மெயின் செய்தியே தெளிவு. புத்தி பிசகினால் செய்தது என்று இனிமே யாரும் சொல்லக்கூடாது. புத்தி மனதுக்கு அடுத்தது, அறிவு மனதுக்கு அடுத்தது, தெளிவு மனதுக்கு அடுத்தது, ஞானம் தெளிவுக்கு அடுத்தது. இந்த மனதை ஆவியானவர் மறுரூபப்படுத்துவார். டெய்லி ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. எல்லாம் இருதயத்தில் கையை வைங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. செய்தியை கேட்ட செய்தியை வச்சு நீங்க பேசுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உதவி வேணும், என் புத்தியில உதவி வேணும், என் புத்தி தெளிவா இருக்கணும், என் சிந்தை தெளிவா இருக்கணும், என் சிந்தை இருமனமா வந்துடக்கூடாது, என் சிந்தை ஒரே மனமா. ஆவியானவரே உதவி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, லைவ்ல பார்க்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.